Welcome to Kamal Online Max. Question வந்து find the median of continuous random variable x given that its density function is f of x is equal 1 by pi into 1 plus x square, x defined between minus infinity to plus infinity. Okay, ஒரு continuous random variable ஓட PDF கொடுத்துருக்காங்க. அந்த ஃபங்க்ஷனோட மீடியன் வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அஃப்கோர்ஸ் நமக்கு மீடியன் அப்படிங்கிறதுக்கான டெஃபினேஷன் கண்டினியூஸ் கேஸில் ஒரு ஃபங்க்ஷனுக்கு நம்ம எப்படி டிஃபைன் பண்ணலான்னா மைனஸ் இன்ஃபினிட்டி டு எம் அந்த வேல்யூ எது அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனை அந்த வேல்யூ வரைக்கும் மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து இன்டகிரேட் பண்ணால் எனக்கு வேல்யூ 1/2ன்னு வரணும் அந்த மீடியன். ஏன்னா டோட்டல் ப்ராபபிலிட்டி அண்டர் த கர்வ் அப்படின்னு வரும்போது நம்ம அதை 1 அப்படின்னு நம்ம படிப்போம். அது probability density function உடைய ப்ராப்பர்ட்டியே அதுதான். f of x is a probability density function defined in the range minus infinity to plus infinity na then the property வந்து minus infinity to plus infinity f of x dx equal to 1. ஸோ மீடியன் அப்படின்னு வரும்போது இதில் பாதி இந்த வேல்யூவில் ஆஃப். ஸோ அப்போது எந்த ரேஞ்ச் வரைக்கும் நான் இதை டிஃபைன் பண்ணுறேன் இன்டகிரேட் பண்ணுறேன் அப்போ எனக்கு 1/2 வரும். அந்த m அப்படிங்கிறது தான் அந்த ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷனோட மீடியனாக இருக்கும். ஸோ இங்கே டெஃபினேஷன் மைனஸ் இன்ஃபினிட்டி டு எம் எஃப்எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு 1/2. ஸோ அந்த வேல்யூ எம் எது அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டாவே அந்த ஃபங்க்ஷனுக்கான மீடியன் அப்படின்னு அர்த்தம். ஸோ கான்செப்ட் வந்து எம் இஸ் த வேல்யூ defined in the range minus infinity to plus infinity such that minus infinity to m fx dx equal to 1/2. அதான் மீடியன் ஆஃப் த ஃபங்க்ஷனுக்கு டெஃபினேஷன். ஓகே, மைனஸ் இன்ஃபினிட்டி டு எம் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து இங்கே 1/π இன்ட்டு 1 + x² அப்படின்னு கொடுத்துருக்காங்க டிஎக்ஸு. டெஃபினேஷன் படி அதை நம்ம ஆஃப் அப்படின்னு அசியூம் பண்ணிக்கிறோம். 1/π அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட், dx/1 + x². ஒரு ஸ்டெப் தேவைன்னா நம்ம எழுதலாம் dx/1 + x² ஈக்குவல் டு 1/2. ஸோ இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா tan இன்வர்ஸ் ஆஃப் x அப்படின்னு வரும். அப்போ இதனோட இன்டகிரேஷன் tan இன்வர்ஸ் ஆஃப் x மைனஸ் இன்ஃபினிட்டி டு m. லிமிட்ஸ் வேல்யூ நான் அப்ளை பண்ணுறேன். 1/π tan inverse of m minus tan inverse of minus infinity. ஸோ இதனோட வேல்யூ வந்து 1/2. ஸோ இங்கேயும் ஈக்குவல் டு 1/2. அடுத்த ஸ்டெப் 1/π இன்ட்டு tan inverse of m. tan inverse of minus infinity-னா அதனோட வேல்யூ -π/2. வெளியில் ஒரு மைனஸ் இருக்குது, ஸோ இங்கே ப்ளஸ், அப்போ π/2 ஈக்குவல் டு 1/2 அப்படின்னு வந்துடும். tan இன்வர்ஸ் ஆஃப் m ப்ளஸ் π/2. இந்த 1/πங்கிறத ரைட் சைடுக்கு எடுத்துகிட்டு போனால் அது π/2ன்னு வந்துடும். ஸோ tan இன்வர்ஸ் m ப்ளஸ் π/2 ஈக்குவல் டு π/2னா tan இன்வர்ஸ் ஆஃப் m வந்து 0ன்னு ஆகிடும். tan எந்த வேல்யூக்கு 0 ஆகும் அப்படின்னா m வந்து 0வாக இருக்கணும். ஸோ அந்த m இஸ் நத்திங் பட் அவர் மீடியன். அப்போது இந்த கொஷினுக்கான ஆன்சர்னு வரும்பொழுது m எந்த வேல்யூ அப்படின்னு கேட்டிங்கன்னா 0. அதனோட மீடியன் வந்து 0. இதை இன்னொரு ஆங்கிள்லையும் நம்ம பார்க்கலாம். ஜாமெட்ரிக்கலாக இந்த ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈவன் ஃபங்க்ஷனாக இருக்கும். அதே போல் இந்த ஃபங்க்ஷன் சிமெட்ரிக் வித்து y ஆக்சிஸ் செக் பண்ணி பார்க்கலாம். நம்ம எப்படி அதை சொல்கிறோம் அப்படின்னா எக்ஸுக்கு -xன்னு நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணி பாருங்கள். f of -x வந்து f of x-ஆகவே இருக்கும். அப்படி இருந்து அதாவது எக்ஸை நீங்கள் -x-ஆக சேஞ்ச் பண்ணாலும் உங்கள் ஃபங்க்ஷன் மாறாமல் இருந்தது அப்படின்னா ஃபங்க்ஷன் இஸ் சிமெட்ரிக் வித் y ஆக்சிஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ y ஆக்சிஸ்க்கு ஃபங்க்ஷன் சிமெட்ரிக்காக இருக்குதுன்னா சம்திங் லைக் இது போல் இருக்கும். அப்படின்னா இந்த வந்து பாயிண்ட் தான் அதனோட மிட் வேல்யூவாகவும்
சிமெட்ரிக்காகவும் இருக்கும் அப்படின்னு நம்ம சொன்னதுனால லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லேயும் அதனோட ஏரியா வேல்யூ அப்படிங்கிறது ஈக்குவலாக இருக்கும். அஃப்கோர்ஸ் ஒய் ஆக்சிஸில் எக்ஸோட வேல்யூ 0ங்கிறதுனால அந்த எக்ஸ் அப்படிங்கிறது இங்கே 0வாக இருக்கும். அப்படிங்கிற ஆங்கிள்லேயும் நம்ம இந்த ஃபங்க்ஷனுடைய மீடியன் வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ ஓவரால் இந்த ஃபங்க்ஷனுக்கான மீடியன் அப்படிங்கிறது 0.